வணக்கம் என் அன்பான செல்ல பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த காணொளியில் திரும்ப உங்களை சந்திச்சிருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் இன்னைக்கு ஒரு புதிய பாடத்தை படிக்க போகிறோம். சரி, எத்தனை பேருக்கு நாங்கள் கடைசியாக படித்த பாடம் ஞாபகத்தில் இருக்குது? எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க நாங்கள் கடைசியாக படித்த பாடத்தை குறித்து? ஆமாம், நாங்கள் கடைசியாக படித்த பாடம் என்னதுன்னு சொன்னால், கடவுள் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். ஆமாம் பிள்ளைகள், கடவுள் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நாமளும் நம்மளுடைய அயலாரையும் நேசிக்கணும்னு சொல்லி ஒரு அழகான பாடத்தை நாங்கள் கடந்த முறை படித்தோம். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க இன்றைய தினத்துல நாங்க என்ன பாடத்தை குறித்து படிக்க போறோம்னு சொல்லி? சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னா நாங்க இன்றைய நாள்ல என்ன பாடத்தை படிக்க போறோம்னு சொல்லி முதலாவது பாடத்தின் தலைப்பை பார்த்துக்கொள்ளும். பாடத்தின் தலைப்பு ஆலயத்தில் குழந்தை இயேசு. எத்தனை பேருக்கு சர்ச் போகிறதுக்கு விருப்பம்? எத்தனை பேர் போய் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, ஆக்ஷன் செய்வீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? நான் எதிர்பார்க்கிறேன் இதை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் இந்த காரியத்தில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுறீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் குழந்தை இயேசுவும் ஆலயத்திலையும் ஆலய காரியங்களையும் ரொம்ப ஈடுபாடு காட்டினவர். இந்த கதையில் இந்த குழந்தை இயேசு எப்போ ஆலயத்துக்கு போகிறாருன்னு சொன்னால், அவர் பிறந்த புதுத்தில், உங்களுக்கு ஞாபகம் இருக்காமல் இருக்கலாம், உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கூட நீங்கள் பிறந்த புதிது அப்படின்னா பிறந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் உங்களை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போயிருப்பாங்க. உங்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆலயத்தில் உள்ளவங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி ஆலயத்தின் காரியங்களுக்காக உங்களை அர்ப்பணிச்சு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் ஏசப்பா குழந்தை இயேசுண்ட வாழ்க்கையிலும் நடந்துச்சு. குழந்தை இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா இயேசுனுடைய அம்மாவும் அப்பாவும், இயேசுடைய அம்மா அப்பா பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இயேசுனுடைய அம்மா பெயர் மரியாள், அப்பா பெயர் யோசேப்பு. இப்போ இந்த மரியாளும் யோசேப்பும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த குழந்தை இயேசுவை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. இப்போ கடவுள் நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்கிற நேரம், அவர் கொடுத்த நன்மைக்காக நாம் அவருக்கு தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் இப்போ ஏசப்பாவை கூட்டிக் கொண்டு ஏசப்பாட அம்மாவும் அப்பாவும் ஆலயத்துக்கு போகிறாங்க. சாதாரணமாக நம்ம யாருக்காவது நன்றி சொல்கிற நேரம் ஏதாவது ஒன்று கொடுத்து தேங்க்யூ சொல்லுவோம் தானே? சில வேளைகளில் ஒரு டாஃபியை கொடுத்து தேங்க்யூ சொல்லுவோம், சில வேளைகளில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து தேங்க்யூ சொல்லுவோம். அதே மாதிரி ஏசப்பா பிறந்தது யூத சமுதாயத்தினால, யூத சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. சின்ன பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு அவங்கள கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற நேரம், ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கிற நேரம் அவங்க ஒரு காணிக்கையை கொடுத்தாங்க. அந்த காலத்து வழக்கத்துப்படி பிள்ளைகள் காணிக்கைக்கு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னால், மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவங்க காணிக்கையாக அர்ப்பணிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ஏசப்பாவும் அவருடைய அம்மாவும் அப்பாவும் ஆலயத்துக்கு போகிறாங்க இந்த காணிக்கைகளோட. ஆலயத்துக்கு போனோன்னா, இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம் நம்ம ஆலயத்திற்கு வர வரைக்கும் நிறைய பேர் ஆலயத்தில் இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஏசப்பாவனுடைய வருகைக்காகவே அந்த ஆலயத்தில் 2 பேர் காத்திருந்தாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அந்த 2 பேரும் ஆலயத்தில் ஏசப்பாக்காக சிமியோன் அப்படின்ற ஒருவர் காத்திருந்தாரு. சிமியோனுக்கு கடவுள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மெஸ்ஸியாவை உங்களுடைய கண்களால் காணும் வரையிலும் சாக போவதில்லைன்னு சொல்லி. அதனால அந்த விசுவாசத்தோட சிமியோன் என்ன செஞ்சாரு? ஆலயத்தில் காத்திருந்தாரு. அப்போ ஏசப்பாவை ஆலயத்தில் அர்ப்பணிக்க போகிற நேரம் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற மாதிரி ஏசப்பா ஒரு நம்மளுடைய மெஸ்ஸியா மீட்பர். அதனால சிமியோன் ஏசப்பாவை கண்டு சந்தோஷப்பட்டாரு. அதே மாதிரி ஆலயத்தில் இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அது யாருன்னு தெரியுமா பிள்ளைகள்? ஆலயத்தில் இருந்தாங்க
அன்னான்னு ஒரு பெண். அன்னாவும் வந்து இயேசுவினுடைய வருகைக்காக, அதாவது மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக, ஆலயத்தில் அவரை வரவேற்கிறதுக்காக, அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண். அப்போ அண்ணாவும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஏசப்பாவை கண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த குழந்தைய கையில் ஏந்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன செஞ்சாங்க, அவங்க கொண்டு போன காணிக்கைகளை செலுத்தி குழந்தை இயேசுவை வந்து கடவுளுக்கு ஆலயத்திற்கு அர்ப்பணித்து நன்றி செலுத்தினாங்க. பிள்ளைகள், நாங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது, நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய அப்பாவும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆலயத்திற்கு அர்ப்பணித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாங்க. ஏசப்பாவை ஆலயத்திற்கு அர்ப்பணித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தின காலத்தில் ஏசப்பா வளர்ந்தவுடனும் என்ன பண்ணினாரு, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு உண்மையாக பிதா சொல்கிற காரியங்களை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். பிதா சொல்கிற காரியங்களை மாத்திரமல்ல, ஏசப்பா அவருடைய அம்மா அப்பாவுக்கு கூட கீழ்ப்படிஞ்சார் இல்லையா? உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றபடினால நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளணும், நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் கட்டாயமாக கீழ்ப்படிந்து அவர் நம்மளுக்கு என்ன பொறுப்பு கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றும் வரையில் நல்ல பிள்ளைகளாக வளரணும்னு சொல்லி நீங்கள் இந்த காரியத்தை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. சரி பிள்ளைகள், நான் விசுவாசிக்கிறேன் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த கதை உங்களுக்கு நல்லபடியாக விளங்கியிருக்கும்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன கைவேலை செய்ய போகிறோம். உங்களுக்கு செயல் நூல் புத்தகம் இருந்தால் மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இதை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய செயல் நூல் புத்தகத்தில் பிள்ளைகள் பாருங்க, 6ஆம் பக்கத்தில் இப்படி ஒரு படம் இருக்கும். இதில் யோசேப்பு இருக்கிறாங்க, மரியா இருக்கிறாங்க, சிமியோன் இருக்கிறாங்க. சிமியோட மரியாவோட கையில் வந்து ஏசப்பாவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்து கருப்பு வெள்ளை நிறம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த படத்தை அழகாக நிறம் தீட்டி ஏசப்பாட இந்த ஆடை இருக்குது தானே, இந்த ஆடைக்கு அவரை போத்தி இருக்கிற இந்த ஆடைக்கு வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு ப்ளூ கலரில் பேப்பர் ஒட்டி இருக்கிறேன். அதே மாதிரி அழகான ஆடையாக நீங்கள் அவரை போத்தி இருக்கிற ஆடையை மாற்றி நிறம் தீட்டி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து உங்களுடைய செயல் நூல் புத்தகத்தில் 6ஆம் பக்கத்தில் இருக்கிற செயல்பாடு. இந்த செயல் நூல் புத்தகம் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் நீங்கள் இதை செய்யலாம். சரி பிள்ளைகள், அடுத்தது நாங்கள் இன்றைய நாளுக்குரிய மனன வசனத்தையும் பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்கு நம்மளுக்கு என்ன மனன வசனம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், பிள்ளையாய் கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். பிள்ளையாய் கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். நீதிமொழிகள் 4:10. என் அன்பார்ந்த பிள்ளைகள், நீங்கள் வந்து கடவுள் சொல்கிறதை கேட்டு உங்களுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்கும்ன்றது தான் இந்த வசனத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த காணொலியை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வளருவீங்கன்னு சொல்லி. சரி பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜெபத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அன்பான இறை தந்தையே, நீர் எமக்கு தந்த பெற்றோருக்காக உங்களுக்கு நன்றி. அவர்கள் எங்களை அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்கள் ஆயுட்காலம் முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வளருவதற்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்னும் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.